ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஃப்ரெண்டு சமீபத்தில் ஒரு நல்ல ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த vlog-ஐ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா அண்ணா நகர் 2nd அவென்யூவில் ரங்கநாதன் கார்டன்ற இடத்துல இருக்குது. வாங்க உங்கள் கூட நானும் இதில் என்னென்ன ஃபுட்டு என்னென்ன கடைகள் இருக்குதுன்னு பார்த்து ரசிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இவங்க போயிருக்கிறது கபாப் தந்தூரி கபாப் கடைன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மேக்னேட் பண்ண கபாப்லாம் சுட சுட அந்த தந்தூரி அடுப்பு கிரில் அடுப்பில் தான் சுட்டு எடுத்துகிட்ருக்குறாங்க. சிக்கன் தான் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக நல்ல ஹைஜீனிக்காக பண்ணியிருக்காங்களாம். அதேமாதிரி மீட்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ க்ளீன் பண்ணி மேக்னேட் பண்ணி எடுத்துகிட்டு வைக்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்கள் கபாப், நிறைய வெரைட்டி ஆஃப் கபாப் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஷவர்மா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவங்களோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு ஃப்ரெண்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கேக் ஷாப் பன் ஒன் அப்படி பன்னிஸ் ஒன் அப்படின்ற கடையும். இங்கே கேக்கெல்லாம் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. பேக்கரி ஐட்டம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை அப்படியே வாங்கிக்கிட்டு இந்த பக்கம் நம்ம ஒரு ஜிகர்தண்டாவும் வச்சுருந்தாங்க. ஐஸ்கிரீம் ஜிகர்தண்டாவும். கேக்கில் நிறைய வெரைட்டிஸு ரீசனபிள் ப்ரைஸில் இருந்தது. அதுக்கப்புறம் அதையும் வாங்கிட்டு ஜிகர்தண்டாவும் வாங்கிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டு அந்த பக்கமாக வரும்போது இந்த பக்கம் பாயா அப்படின்ற கடை. அது என்ன பாயா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இது இந்த ஸ்டீம்டு ஐட்டம் மோமோஸு அந்த மாதிரி நிறைய ஸ்டீம்டு ஐட்டம் வச்சுருக்குறாங்க. அது கூட வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. ஆப்பம் இடியாப்பம் அதுக்கு சைடிஷ்ஷாக அந்த பாயா வெஜ்லேயும் கொடுக்குறாங்க, நான்வெஜ்லேயும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துதான். குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு கடையும் ஷவர்மா தான். இதுவும் ரொம்ப நீட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல நெருப்பில் வாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷவர்மாவை எடுத்து அதுக்கப்புறம் அது கூட மயோனீஸு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்கன்னு வாங்கி சாப்பிட்டோம். ஒரு இதுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு கிடச்சிதுன்னா, அதே மாதிரி ஃபேமிலியாக போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே டிஷ்ஷை வாங்கி சாப்பிடாத இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரோட டிஷ்ஷும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் இது மீன், ப்ரானு அந்த மாதிரி எல்லாம் கபாப்ஸாக போட்டு அதுவும் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வெஜிடேரியன் அவங்களுக்கு பன்னீர்லேயும் இதுலேயும் பண்ணியிருந்தாங்க. கோபி 65 அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா இருந்ததுதான். பாருங்கள் ரொம்ப சுட சுட நல்ல ஹைஜீனிக்காகவும் பண்ணி கொடுக்குறாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி எல்லாருமே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டமும் நல்ல ஏகமாக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா சண்டேஸில் இன்னும் ஜாஸ்தி கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள் இது பன்னீர் டிக்கா பண்ணி வச்சுருக்குறாங்க. வெஜிடேரியன் வரவங்களுக்காக தனியாக ஒரு இதில். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பர்மா கடை, இந்த ஆத்தோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட நிறைய இவங்க ஒரு ஸ்டால் வச்சுருக்குறாங்க. அங்கேயும் போய் இவங்க ட்ரை பண்ணாங்களாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் சிக்கன் ஐட்டம், சிக்கனில் பிரியாணி கபாபு அந்த மாதிரி சிக்கனுக்குன்னே ஒரு தனி ஸ்டால் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது தான். அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க அந்த பிரியாணி டெக்கரேஷன் பண்ணுற அந்த இதை அவங்க ஒன்று பார்த்துட்டே இருந்தாங்களாம். ரொம்ப சூப்பராக அவங்க பாருங்கள், அதில் ஒரு பீஸு ஒரு முட்டை அப்படி வச்சு அவங்க அரேஞ்ச் பண்ண விதம் தான் ரொம்ப சூப்பராக வீடியோ எடுத்திருந்தாங்க.
அதேமாரி பிரியாணியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் நிறைய பீசஸ்லாம் வச்சு நல்லா குவான்டிட்டியும் நிறையா இருந்தது. நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நிறைய கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து இது கூல் ட்ரிங்க்ஸ், இதுதான் அந்த சைனீஸ் ஐட்டம் கடை. அவங்க போயிருக்கும்போது எக் ஃப்ரைட் ரைஸு பேத்தி கேட்டாங்களாம், குட்டி பொண்ணு. அவங்களுக்காக எக் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு காரம் கம்மியாகவும் அதே சமயம் ஃப்ளேவராகவும் நல்லா பண்ணி கொடுத்தாங்களாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லாபகமாக பண்ணுறாங்க. நம்ம வந்து சாப்பிட்றோமோ இல்லையோ, இந்த மாதிரி இவங்க செய்கிறத பார்க்குறதே ஒரு தனி அழகு தான். அதுக்கப்புறம் சூப்பில் நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சூப்லேயே மோமோஸும் போட்டு கொடுத்துருந்தாங்களாம். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. வெஜ்ஜுக்கு தனியாகவும், நான்வெஜ்ஜுக்குன்னா சிக்கன் மோமோஸ் போட்டு சிக்கன் சூப் போட்டு ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எல்லோரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டராக இந்த சிக்கன் மோமோஸ் சூப் தான் பிடிச்சாங்களாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய ஸ்பேஸ் இருந்தது. நிறைய ஃபேமிலி வந்திருந்தாங்க, ஃபேமிலியாக தான் வந்திருந்தாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு வந்து கேதரிங்காக வந்திருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து பர்கரு அந்த ஐட்டம் அதுவும் ரொம்ப ஒரு பெரிய ஸ்டால் வச்சுருந்தாங்களாம். இதுவும் நல்லா இருந்தது. ஒரே இடத்துல நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஃபுட்டு வந்து ஒவ்வொரு நாட்டோட ஃபுட்டும் நம்ம டேஸ்ட் பார்க்குறதுன்றது பெரிய விஷயந்தான். இது பாருங்கள், கிரில்லில் வந்து ப்ரான் இது மாதிரி பண்ணி நிறையா இவங்க ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் அந்த பர்மாவோட ஆத்தென்டிக் டிஷ்ஷு கடை. ஆத்தோன்றது பர்மா ஃபுட்டு ஃபேமஸான ஒரு ஃபுட்டு. அதுக்கப்புறம் என்ன இது வாழை இலையில் கட்டி வச்சுருக்குறாங்க. நம்ம ஊர் வாழை இலை புரோட்டாவா? கண்டிப்பாக போய் பார்க்கணுங்க உங்கள் கூட. இந்த பக்கம் வந்து எக்கு வச்சு ஏதோ ஒரு கறி மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இங்கே வந்து இளநீரில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாம் இருந்தது. நம்ம காரில் போனோம்னா பார்க்கிங்க்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டாய்லெட் வசதியும் இங்கே நல்லா ஹைஜீனிக்காக பண்ணியிருக்காங்க. அதுதான் மெயின். குழந்தைங்கள பெரியவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது டாய்லெட் இல்லைன்னா அது ஒரு பெரிய அசௌகரியமாக இருக்கும். அந்த வசதியும் இங்கே நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க. 2 பக்கமும் வாசப்படி. இந்த பக்கம் நீங்கள் ரைட் சைடும் வரலாம், இந்த பக்கம் லெஃப்ட் சைடு கார் பார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கமாகவும் வரலாம். அதேமாதிரி நீங்கள் குழந்தைங்க கூட்டிகிட்டு போனீங்கன்னா மேலே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு கேம்ஸு அது மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இவங்க வந்து போகலையாம், இங்கே சாப்பிட்றதுக்கே லேட் ஆகிடுச்சு, அதனால இன்னொரு வாட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னாங்க. ஐஸ்கிரீம் பாருங்கள், இவங்க ஐஸ்கிரீம் கடையும் கோனைஸில் நிறைய வெரைட்டிஸ் நம்ம மெனு கார்டு செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பப்ஸ் கடை. பப்ஸுக்குன்னே தனியாக ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. துருக்கி இதோட கடைன்னு நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் கஃபி. அதுக்கப்புறம் பேன் கேக்கு, வேஃபல்ஸு, இது 2ம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் ஒரு இது ஆர்டர் பண்ணி ரெட் வெல்வெட் பேன் கேக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நானும் இந்த கடைக்கு போனேன், ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக அதுக்கு வந்து மிஷின்ஸ் தனியாக வச்சுருக்காங்க, அதில் பண்ணி கொடுத்தாங்களாம். நிறைய கடைங்க, நிறைய ஸ்டாலுங்க இருக்கிறதுனால நம்ம வந்து நல்லா வெரைட்டி ஆஃப் ஒரே இடத்துல வந்து நிறைய டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் வந்து இதாக போனால் தான், ஃபேமிலியோடு போகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போனால் தான் என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு தான் வந்திருந்தாங்க. இங்கே படிக்கிற பசங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் கூட்டமாக வந்துருக்குறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இதுதான் மேலே வந்து ப்ளே ஏரியா. அதே மாதிரி அங்கேயும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டேபிள் சேர் போட்டிருக்குறாங்களாட்டிருக்கு.
சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து நிறைய இடத்துல இருக்குது சென்னையில். ஆனால் வந்து இவங்க போயிருக்கிற இடம் வந்து அண்ணா நகர் ரங்கநாதன் கார்டன்ற இடத்துல இருக்கிற அந்த கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு தான் போயிருந்தாங்க. 24 ஹவர்ஸும் இங்கே வந்து ஃபுட் அவைலபிள்னு போட்டிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்றது நம்மளுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். இவங்க வந்து சாயந்தரம் ஒரு 5 o'clock அந்த மாதிரி தான் போயிட்டு ஒரு 8:30 வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாங்களாம். நிறைய ஃபுட்டு வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கும் வந்து கண்டிப்பாக இதை விசிட் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுக்கு கண்ணு முன்னாடியே செஞ்சு கொடுக்கறதுன்றது என்னென்ன பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். நம்ம கற்றுக்கலாம் நிறைய பார்த்து. அதே மாதிரி என்ன பொருள் போடுறாங்கன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றதுன்றது ஒரு நல்ல விஷயம் தானாங்க. அதனால் எனக்கும் இந்த ரொம்ப ஆவலாக இருக்குது. இந்த சென்னை போன இந்த கடைக்கு போகணும், இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு அந்த ஏரியாவுக்கு போகணும். இது வந்து அண்ணா நகர் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க அந்த அண்ணா நகர் ஸ்ட்ரீட் அந்த இதுக்கு சூப்பர் மார்க்கெட் பக்கத்துலேயே ஒரு சின்ன வெஜிடேரியன் இதே தந்தூரி ஐட்டம் வந்து அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குமா. அதுக்கு இவங்களோட பெரிய பொண்ணு வெஜிடேரியனு, அதனால் அவளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக இந்த கடைக்கு போனாங்களாம். இந்த கடையில் வந்து இங்கே பாருங்கள், பார்த்தா சிக்கன் மாதிரியே தான் எனக்கு தோணுச்சு. அவங்க இல்லை, எல்லாமே சோயாவில் பன்னீர், அதுக்கப்புறம் மஷ்ரூமில் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் அவன் மேக்னெட் பண்ணி அப்படியே கம்பியில் தொங்க விட்ருக்குறான். அதே மாதிரி மூடி நல்லா எல்லா பக்கமும் நல்லா நீட்டாக வச்சுருந்தான். அதை நம்ம எது ஆர்டர் பண்ணுறோமோ அதை எடுத்து அந்த தந்தூரி அடுப்புக்குள்ளே உள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து நிறைய பொருட்கள் சேர்த்து நல்லா இது பண்ணிவிட்டு அது கூட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி நம்ம கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் காரம் கம்மியாகவும், நம்ம பெரியவங்க சாப்பிட்டா நல்ல காரத்தோடையும் கொடுக்குறாங்களாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குமா இந்த இது. உங்கள் பொண்ணு எப்போ போனாலும் இந்த கடையை இந்த டிஷ்ஷு வாங்கி இங்கே அந்த கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வருவாங்களாம். அந்த அளவு நிறைய வெரைட்டிஸ் பாருங்கள். என்னமோ சிக்கனை வெட்டுற மாதிரியே இருக்குது எனக்கு. நீங்கள் யாராவது இந்த பக்கம் போயிருக்கிறீங்க, இங்கே சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்டில் தெரிவிங்க. எனக்கும் பார்க்க ஆசையாக தான் இருக்குது. பாருங்கள், அது கூட ஏதோ மசாலாலாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் நிறைய ஊற்றுறாங்க பாருங்கள். காரம் கம்மியாக வேணும்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக காரம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா இந்த இதுவும். புரட்டாசி வேறு வந்துடுச்சு. நம்ம வந்து வெஜிடேரியன் நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இது வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான். நாங்கள் ஒரு ஃபுல் இது வாங்கணுன்னா 200 ருபீஸு, ஒரு ஆஃப் வாங்கணுன்னா 100 ருபீஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 100 ருபீஸ்க்கு வாங்கினா 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு குவான்டிட்டி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி சோயாவில் கூட இந்த மாதிரி சிக்கன் அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கண்டிப்பாக நான் சென்னை போனால் இதையும் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் தான் நிறைய ஊற்றுறாங்க. அது கூட என்ன மசாலா போடுறாங்கன்னு தெரியல. இதுதான் அவங்களோட சீக்ரெட் அட்ருக்கு. பாருங்கள், இது வந்து 4 பேருக்கு 4 இது குவான்டிட்டி வாங்கினாங்களாம் அவங்க. அது வந்து அந்த அளவு நல்லா பண்ணி கொடுத்தாங்களாம். வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போனாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஃபுட்டு நீங்களும் சாப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கு அனுபவம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த ஃபுட் கோர்ட்டோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, தேங்க்யூ.